கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 62 அதனுடைய 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனம், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமேன். இந்த ஓய்வு நாளிலே நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். தேவனுடைய நன்மைக்காக காத்திருப்போம். அவருடைய கிருபைக்காக, அவருடைய வார்த்தை நம்மை புதுப்பிக்கும்படியாக, அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும்படியாக, நாம் நம்பி அவருடைய சமூகத்தில் இப்போ இருக்கிற காரியங்கள் வாய்க்கும்படியாக, அவரை துதிக்க, ஆராதிக்க, பாட, புகழ, கடந்து வந்த பாதையிலெல்லாம் நம்மை நன்மையாய் நடத்தி வந்த அந்த தேவனை மறவாமல் துதிக்கும்படியாக நாம் அமர்ந்திருக்கிற நேரத்திலே தேவன் நமக்கு தருகிறார். நீ நம்புகிறது வரும். ஆமே. காரணம், நீ ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறாய், ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறாய். உன்னுடைய எண்ணம், உன்னுடைய விருப்பம், நம்முடைய ஏக்கம் எல்லாம் என் தேவனை ஆராதிக்க வேண்டும், என் தேவனுடைய சமூகத்திலே நான் அமர வேண்டும். இது பரிசுத்த ஓய்வு நாள், இது ஆண்டவருக்கான நாள். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திலே நான் காணப்பட வேண்டும் என்று நாம் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிறதுனாலே அவர் தருகிற பரிசு, நான் நம்புகிறது வரும். ஆமே. நீங்கள் நம்புகிற விஷயம் வரும். நீங்கள் விருப்பப்படுகிற நன்மை, நீங்கள் எந்தெந்த காரியம் வேண்டும் என்று, எதிலே ஆசீர்வாதம் வேண்டும், எந்த இடத்திலே உயர்வு வேண்டும் என்று நீங்கள் விரும்பி ஜெபிக்கிறீர்களோ, அதை நீங்கள் அமர்ந்திருந்து தேவனை நோக்கி பார்க்கிறதன் காரணத்தினாலே, அவருடைய சமூகத்திலே நீங்கள் மறவாமல் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறதுனாலே, உங்களை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்திருக்கிறதுனாலே, அவரை துதித்து அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிறதுனாலே, அவரை புகழும்படியாக, அவருடைய சமூகத்திலே நன்றி செல்லும்படியாக நீங்கள் அவர் சமூகத்திலே அமர்ந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்புகிறது வரும். ஆமீன். எந்த விஷயத்துக்காக இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறியோ அதை நான் உனக்கு செய்து நிறைவேற்று. நடக்காது என்று உலகம் சொல்லும், ஆனால் என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர என்னால் முடியும். என்னுடைய சமூகத்திலே நீ என்னை நம்பி வந்து அமர்ந்திருக்கிறாய். என்னுடைய சமூகத்திலே நீ வந்து ஜெபிக்கிறதன் மூலம் நிச்சயம் உனக்கு ஒரு மாற்றத்தை நீ காண முடியும். ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நாளிலே நீ நம்புகிறது வரும். என்னோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நீ காணப்போகிறாய். எந்தெந்த ஆட்கள், எந்தெந்த நபர்கள் ஆண்டுடைய சமூகத்துல வந்து ஜெபித்தார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கண்டார்கள். யார் யார் தேவனுடைய வாசஸ்தலத்திலே வந்து ஜெபித்தார்களோ அவர்கள் ஒரு அற்புதத்தை கண்டார்கள். இந்த நாளிலேயும் நாம் தேவனுடைய சமூகத்திலே வந்து அமர்ந்திருக்கிறதன் மூலம் ஒரு ஆசீர்வாதத்தை நிச்சயம் தருவார். விசுவாசத்தோடு இருப்போம், விசுவாசத்தோடு ஆராதிப்போம், விசுவாசத்தோடு உற்சாகத்தோடு ஜெபிப்போம். அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து வெற்றியை, ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய உயர்வை பெற்றுக்கொண்டு, சந்தோஷத்தோடு நம்புகிற காரியத்தை பெற்றுக்கொண்டு சமாதானத்தோடு கடந்து செல்வோம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.